ரொம்ப சின்சியரான பேச்சாளர். என்னை மாதிரி ஒரு கிராமத்தில் பேசுகிறக்கா போயிருக்காரு. போகிற வழியில் ட்ரெயின் ஏதோ பிரச்சனையாகி நின்றுச்சு. நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு அடித்து பிடிச்சி போயிருக்கார். போனால் காட்டுக்குள்ளே ஒரு புலி மறிச்சிருச்சான். புலி மறிச்சு உன்னை சாப்பிட போகிறேன்னு இருக்கு. புலி மறிச்சா என்ன பேச்சுவார்த்தை நடத்தும். எஸ்கியூஸ் மீ மே ஈட்டியூன்னு கடிதம். சும்மா ஒரு கதைக்கா நான் உன்னை சாப்பிட போகிறேன். இவர் சொல்லியிருக்கார், ஏய் புலி என்னை சாப்பிடாத, நான் ஒரு கூட்டத்துக்கு பேச போயிட்டுருக்கேன், போயிட்டு திரும்பி வரும்போது வேணா என்னை சாப்பிட்டுக்கணுன்னே புலி மிரண்டுருச்சு. அவ்வளோ சின்சியரான ஆளா நீ, வரும்போது சாப்பிடவா? அப்படி என்ன நீ பேசிடுவேன், நீ பேசுகிற கேட்க என்ன அப்படி என்ன கூட்டாங்கன்னா நான் வேணா பேசி காட்டவான்னு புலிகிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கார். எங்கே பேசு அப்படின்னு இருக்கு. புலி ஒரு ஆரம்பிச்சிருக்கார். இந்த அருமையான காட்டில் இருக்கும் மான்களே, மயில்களே, புலிகளே, குயில்களே, கரடிகளே, குரங்கு குட்டிகளே அப்படின்னு வட்ட பேசியிருக்காரு. புலி மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு ஓடி இருக்காரு, தெரிச்சு ஓடி இருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டர் ஓடி திரும்பி பார்த்துருக்காரு. புலி வரல. அப்பா தப்பிச்சோண்டா அப்படின்னு நினச்சிருக்காரு. இப்போ புலி லேசாக கண்ணை திறந்து பார்த்துச்சான். அது நினச்சான், நல்ல வேளை தப்பிச்சோம்டா, மயக்கம் போட்ட மாதிரி நடித்ததுனால போனேன், என்னென்னா பேசி கொலையா கொண்டிருப்பான்டா. அப்போ ஒரு பேசுகிற கருத்து மட்டும் இல்லை, பேச்சு இனிமையாக இருக்கணும். இனிமையாக இருக்கணுங்கிறக்காக எஸ்பிபி குரல் எடுத்துக்கிட்டு யாரும் வர முடியாது. என்கிட்ட இருக்க கீச்சு குரலை வச்சு தான் நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணும்.